அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். கன்ஷிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய திருவோண விரதத்தில் தேய்பிறை சஷ்டியும் கலந்த ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய அந்த முக்கியமான அதிசக்தி வாய்ந்த அந்த 1 மணி நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் பயனடைங்க, அவங்களையும் பயனடைவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வருகின்ற 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரமும் தேய்பிறை சஷ்டியும் இணைந்த பொன்னான சிறப்பான நாட்கள். இந்த நாட்கள்ல நாம் ஏன் இந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னா, குறிப்பிட்ட இந்த 1 மணி நேரத்துல நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் பல மடங்கு பெருகும். உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக பலிக்கும். அதனால நான் சொல்லக்கூடிய வழிமுறையில நீங்க வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பம், ஒரு முக்கியமான திருப்பத்துக்கு உண்டான ஒரு நல்ல நேரம் இந்த நேரம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, திருவோண நட்சத்திரத்துல வரக்கூடிய, அதுவும் சஷ்டி திதியும் சேர்ந்து வரக்கூடிய முக்கியமான நாட்கள். இதே நாட்கள்ல உங்களுக்கு அபிஜித் நட்சத்திர நேரமும் அதுல வருது. இது அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கு உண்டான பதிவு இல்லை. ஆனா இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தையும் தாண்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த 1 மணி நேரம், இந்த 1 மணி நேரத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொன்னான வாய்ப்பை நீங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கணும். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பொதுவாக திருவோண நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு பகவான் அல்லது பெருமாளுடைய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. திருவோணம் இருக்கிற நட்சத்திர இருக்கிற 27 நட்சத்திரத்திலேயே பாத்தீங்கன்னா 2 நட்சத்திரத்திற்கு மட்டும்தான் மிக 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 சக்தி வாய்ந்த அபூர்வமான விஷயங்கள் இருக்கு. அது என்ன நட்சத்திரம்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு திருவாதிரை, இன்னொன்னு பாத்தீங்கன்னா திருவோணம். திருவாதிரை பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம். திருவோணம் பாத்தீங்கன்னா பெருமாளுக்குரிய நட்சத்திரம். இந்த பெருமாளுக்குரிய நட்சத்திரத்துல வரக்கூடிய, அதுவும் தேய்பிறை சஷ்டியில வரக்கூடிய இந்த நாட்கள் மிக மிக பொன்னான நாட்கள். தேய்பிறை சஷ்டியை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சொல்றேன். சூரனை சம்ஹாரம் செய்த திதி அந்த சஷ்டி திதி. அதாவது நம்மளுடைய பிரச்சனைகளை சம்ஹாரம் செய்யக்கூடிய விஷயமும் இதே சேம் தாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால பாத்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய 18/5/2025 அன்று ஞாயிற்றுக்கிழமையில திருவோணம் நட்சத்திரத்துல கூடிய சஷ்டி திதியை அமைந்திருக்கக்கூடிய இந்த குறிப்பான இந்த 1 மணி நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க. இந்த 1 மணி நேரத்துல நீங்க பண்ணக்கூடிய பூஜைகள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு சூரிய பகவானுடைய ஞாயிற்றுக்கிழமை தினத்திலேயே வரக்கூடிய சூரிய ஓரையில நீங்க பண்ணக்கூடிய ஒரு பூஜை தான் இந்த பூஜை. இந்த பூஜையை பாத்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும், உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களையும் இந்த பூஜை முறையில நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிட்டும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதெல்லாம் முன்னோர்கள் நமக்கு எழுதி வைத்துன்ற சாஸ்திரங்கள் மூலியமா நம்மளுக்கு கிடைச்ச விஷயம்தான் இந்த விஷயம். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், நான் உங்களுக்கு இந்த பூஜை முறையோடைய விஷயத்த நான் சொல்றேன். அதாவது உங்களுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. அப்புறம் சூரிய பகவானுக்கு உரிய கோதுமை எடுத்துக்கோங்க. அதே போல விஷ்ணு பகவான் பெருமாளுக்கு உகந்த பெருமாள் கிட்ட இருக்கக்கூடிய தாயார் அம்மா வாசம் செய்யக்கூடிய துளசி கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஸோ இதை எல்லாமே எடுத்துக்கிட்டு, இந்த 3 பொருளையும் எடுத்துக்கிட்டு ஒரு தட்டுல பச்சரிசிய சரிசமமா பரவ விட்டுருங்க. அதுக்கு மேல உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அந்த பிரச்சனைகளை உங்களுடைய ஆள்காட்டி விரல்லையே அதுல நீங்க எழுதுங்க. இந்த பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தீரணும், கடன் பிரச்சனை தீர வேண்டும், நான் வீடு கட்டணும், எனக்கு செல்வங்கள் அதிகமா வேணும், என் குழந்தைங்க நல்லா படிச்சு வெளிநாட்டுக்கு போகணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் அதை எழுதுங்க. ஒண்ணு மேல ஒண்ணு எழுதினாலும் தவறில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாமே எழுதி முடிச்சு அந்த பச்சை அரிசிக்கு மேல அந்த அரிசியில நீங்க உங்களுடைய வேண்டுதல் எழுதுனதுக்கு அப்புறம் துளசி இலைய அது மேல அப்படியே பரவ விடுங்க. துளசி இலைய பரவ விட்டுட்டு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கோதுமையை பரப்ப விடுங்க.
அரிசி முற்றிலும் தெரியாத அளவுக்கு சுத்தியமா அந்த தட்டிலேயே பரப்ப விடுங்க. கோதுமையை முழுசா பரவ விட்டதுக்கு அப்புறம் துளசியோட இலைகள் கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு கோதுமையை ஃபுல்லா பரப்ப விடணும். பரப்ப விட்டுட்டு அதுக்கு மத்தியில, அதாவது ஒரு தட்டுல வச்சு நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய மத்தியில ஒரே ஒரு தீபம். அந்த தீபத்தை வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா பெருமாளா நினைச்சுக்கோங்க. திரு விஷ்ணு பகவான், ஸ்ரீமான் கிருஷ்ண பகவானா நீங்க நினைச்சுக்கோங்க. இந்த தீபத்துல நீங்க 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 தீபத்தை பரமாத்மாவை நினைச்சுக்கோங்க. உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய ஆறாவுடைய வேண்டுதல்கள் என்னென்னவோ அந்த ஆறா வந்து உங்களுடைய பரமாத்மா கூட, ஆத்மா வந்து பரமாத்மா கூட இணையக்கூடிய தருணம் இந்த 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரம் உங்களுடைய வேண்டுதல்கள் நீங்கள் வச்சு கண்டிப்பாக இதை நீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா இந்த வேண்டுதல் உங்களுக்கு கண்டிப்பாக பலிக்கும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒரு விளக்கு ஏத்துங்க. அந்த விளக்குல தெரியக்கூடிய ஜுவாலை வந்து பாத்தீங்க, அந்த ஒளி வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மாங்கிறது பெருமாளை தான் நான் சொல்றேன், உங்களுக்கு நாராயணரை தான் சொல்றேன். உங்களுடைய ஆத்மா அந்த பரமாத்மா கூட இணையும் பொழுது ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நேரம். இந்த நேரத்தை தவற விடாம உங்களுடைய வேண்டுதலை வைங்க. இந்த பூஜை முறை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நார்மலான மலரை எடுத்து தீபத்தை மலை ஏற்றிடுங்க. நைட்டு அந்த விஷயத்தை அப்படியே விட்டுருங்க. அடுத்த நாள் காலையில அந்த தீபத்தை எடுத்து நீங்க தனியா ஒதுக்குப்புறமா வச்சுட்டு அந்த அரிசி துளசி இலையெல்லாம் நீங்க எப்படி சருகாயிருக்கும், காஞ்சிருக்கும், அந்த துளசி இலையை தனியா எடுத்துருங்க. அரிசி மற்றும் கோதுமையை மரத்து ஓரத்துலையோ அல்லது புறாக்களுக்கோ குருவிகளுக்கோ காக்கைக்கோ உங்களுக்கு தெரிஞ்ச பறவைகள் விதத்துல யாருடைய கால் மீதியும் படாத இடத்துல மரத்துல போட்டீங்கன்னா, மரத்தை இடுக்கல போட்டீங்க அப்படின்னா எறும்புகள் சாப்பிடும். அந்த எறும்புகள் சாப்பிடும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் அதுல இருக்கிறதுனால கண்டிப்பா இதெல்லாம் சாப்பிட்றதுனால அதனுடைய பசி தாகம் எவ்வளவுக்கு எவ்வளவு தீருதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்க பிரச்சனை சீக்கிரமா தீர ஆரம்பிக்கும். ஸோ இது முற்றிலும் உண்மைங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பயன்படுத்தி நல்ல பெரிய ஆள் ஆயிருக்காங்க. அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. கண்டிப்பா நீங்க இந்த வழிபாட்டு முறையை பயன்படுத்துங்க. கட்டாயம் இந்த 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரம் இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது திருவோண நட்சத்திரம் தொடங்கி 5 மணிக்கே தொடங்கிடுது, 5 மணிக்கு மேலேயே தொடங்க ஆரம்பிச்சிருது. திருவோண நட்சத்திரம் தொடங்கி சஷ்டி தீதியும் கூடவே இணைந்து வரக்கூடிய இரவு நேரம், அதாவது மாலை 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள, 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள இந்த நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பா நிறைவேறும். மிக 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 அதிசக்தி வாய்ந்த இந்த 1 மணி நேரம் எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க. இந்த விஷயத்த நீங்க செய்யுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கேளுங்க. நான் உங்களுக்கு இது பண்றேன், இதுக்கு உண்டான தெளிவு கொடுக்குறேன். ஏன் உங்களுக்கு இந்த 2 நாளைக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வேற ஒரு பதிவு இருந்துச்சு. நான் இதை போன வாரமே உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருந்தேன். என்னால தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு போயிட்டேன். கேளக்கீர சித்தருடைய பிராண பிரதிஷ்டை விழாக்கு சென்றனால அந்த பதிவை நான் முழுசா அதில் போட்டிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிசக்தி வாய்ந்த இந்த விஷயத்த உங்களுக்கு முன்னாடியே பதிவு போட முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. இருந்தாலும் 2 நாட்கள் இருக்குது, நாளை மறுநாள் இருக்குது. இந்த 2 நாட்கள்ல நீங்க முன்னாடியே நான் சொன்ன பொருட்கள்லாம் வாங்கி இந்த வழிபாட்டு முறைக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க, உஷாராயிக்கோங்க. கண்டிப்பா இந்த 1 மணி நேரத்தை எக்காரணத்தை ஒன்றும் தவற விடாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் வாழ்க்கையில பயனடைங்க, அவங்களையும் வாழ்க்கையில பயனட வைங்க. நன்றி, வணக்கம்.